கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். 10 ஐபிஎல் டீமுடைய கேப்டன்ஸ் யாரு? நெறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். இந்த வீடியோல 10 கேப்டன்ஸ் யாரா இருக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2, 3 டீம்ஸ் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டீம் வரைக்கும் பிரெடிக்ட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற டீமுக்கு கேப்டன்சி சேஞ்சஸ் இருக்க போகுது. பட் இருந்தாலும் 90% இவங்க தான் அப்படிங்கிற மாரி நம்ம இந்த டாப் 10 சூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அதனுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷமும் அவர் தான் கண்டினியூ பண்ண போறாரு. அவருடைய பிளான் தான் என்ன அப்படிங்கிறதாங்க புரிய மாட்டேது. ஸோ அஸ்வின், சகல் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில விட்டாங்க, போல்டையும் விட்டுட்டாங்க. அண்ட் டீமை வேற மாதிரி ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவையும் மேலே கொண்டு போக முடியுமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ்ல செமையா வளர்றாங்க. மேக்ஸிமம் 5 வின் பண்ணிடுறாங்க. டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பர்ஃபார்மன்ஸ் ஓவரா இருக்கு. சஞ்சு சாம்சன் நோட் பண்ணியிருப்பாரு. ஹோப்ஃபுல்லி இந்த தடவையும் பெஸ்டா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 2 அந்த இடத்துல இருக்க போறது குஜராத் டைட்டன்ஸ். ஸோ கேப்டன் சுப்மன் கில் அவர் தாங்க இந்த டீமுடைய கேப்டன். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் டீசெண்டா இருந்தது. ஹர்திக் போனதுக்கு அப்புறம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அந்த டீம்ல இருக்கு. டீமேவே மறுபடியும் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் சின்ன பையனா மறுபடியும் அவரோட கம்பேக் கொடுப்பாரு. ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன்சியை நம்ம கில் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ரஷீத் கான் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கில்லுக்கு தான் எகைன் போக போறாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்ததான் 3வது கேகேஆர். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நரேன், ரசல் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரையுமே ஒதுக்கி வச்சுக்கிட்டு ரஹானே தான் கேப்டனா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். சையத் முஸ்டாக் அலி ஷாஃபில லீடிங் ரன் கெட்டருங்க, பயங்கரமா ஆடினாரு. ஸோ நம்பவே முடியல, சரியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. அட் த சேம் டைம் பேஸ் பிரைஸுக்கு பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா கேகேஆரை லீட் பண்றதுக்கான சான்ஸ் 100% இருக்கு. மேபி யாராவது மாறலாம், ஆனா 90% ரஹானேக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது நடந்தா நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா பஞ்சாப் டீம். பஞ்சாப் டீமுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் யோசிக்கவே வேணாம். இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினது அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு கேப்டன்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இயரா இருந்திருக்குங்க. ஏன்னா கேகேஆர் இருந்து ஸோ ஐபிஎல் டிராஃபி அடிச்சாரு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஈரானி கோப்பை அதையும் வந்துட்டு அடிச்சாரு. ரஞ்சி டிராஃபி அவர் தான் அடிச்சாரு. இப்போ சையத் முஸ்டாக் அலி டிராஃபி அவர் தாங்க அடிச்சிருக்காரு. ஸோ வேற லெவல் அவருடைய கேப்டன்சியில பார்த்தோம் அப்படின்னா டிராஃபியா வந்து குமியுது. மேபி லக் ஃபேக்டர் இருக்கு. அட் த சேம் டைம் பவுலிங் ரொட்டேஷன் செமையா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய டீமும் பயங்கரமா இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி எகைன் ஒன்ஸ் மோர் வந்துட்டு பஞ்சாபுக்கு வந்து டீமை வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னவோ அந்த தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆர்சிபி. ஆர்சிபியோட கேப்டன் தான் யாரு? 90% விராட்னு சொல்றாங்க, 5% புவின்னு சொல்றாங்க, மீதி 5% பட்டிதர்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான், அதுல மாற்றமே கிடையாது. விராட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் தாங்க பண்றாங்க. அவர் வந்துட்டு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் எங்கேயுமே ஓப்பனா சொல்ல கிடையாது. ஃபேன்ஸ் தான் விராட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய மைண்ட் செட் என்னன்னு தெரியல. ஸோ 90% விராட் வந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்னு புவி ஸோ பவுலிங் கேப்டனுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இல்லப்பா அடுத்த 10 வருஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்றோம். ரஜத் பட்டிதார், சையத் முஸ்டாக் அலி ஷாஃபில நல்லா பண்ணியிருக்கான். அட் த சேம் டைம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் டீம் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ சின்ன பையன் நான் சொல்ல வரல. ஸோ அட் த சேம் டைம் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு. பட் இருந்தாலும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன் தான். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா 3 இயர்ஸா தான் அவருடைய அந்த பேட்டிங் டிஸ்பிளே, அவருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி குட் கேப்டனா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததா எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் யோசிக்கவே வேணாம். பேட்ரிக் கமின்ஸ் அவர் தாங்க கேப்டனா இருக்க போறாரு. ஸோ ஒன் மோர் சீசன் ஃபைனலுக்கு கூப்பிட்டு போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஸோ எகெயின் டிசியோட புது கேப்டன் யாரு? ஸோ எல்எஸ்ஜி, டிசி இந்த 2 டீமுமே ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ எல்எஸ்ஜியில் இருந்த கேஎல் ராகுல் டிசி போயிட்டாரு. டிசியில் இருந்த பண்ட் எல்எஸ்ஜி வந்துட்டாங்க. 2 பேருமே கேப்டன் ஸ்வாப் நடந்திருக்கு. ஸோ பண்ட் தான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா எல்எஸ்ஜிக்கு இருக்க போவாரு. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா மட்டும் இல்லாமல் கேப்டனாகவும் இருக்க போறது வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு கேஎல் ராகுல் இருக்க போறாரு. 2 பேரும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 2 டீமுடைய நிலைமை. ஸோ ஹோப்ஃபுல்லி பண்ட் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ உங்களுடைய டீம் சின்ன சின்ன பிட்டை எடுத்த மாதிரி தான் இருந்தது. நிறைய அப்ஸ் அண்ட் டைனாமிக்ஸ் படி அந்த மொட்டை தாரா வந்துட்டு பயங்கரமா குழப்பையெல்லாம் விட்டாரு. ஸோ பயங்கரமான பைஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் எல்எஸ்ஜியும் சலிச்சவங்க கிடையாது. பார்ப்போம் யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலா டாப் 2 டீம்ஸ் ஆண்ட பரம்பரையான மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் கெய்க்வாட், இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா 2 பேர் தான் கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ இவங்க தான் 10 டீம்ஸ் உடைய கேப்டன். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த வருஷம் ஐபிஎல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரஹானே அது ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பட்டிதரா, விராட்டா இல்ல புவியா அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் இருக்கும். அது போக பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மாற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1% சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பெஸ்ட் கேப்டனா யார் இருக்க முடியுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.